கோகிலா, லஞ்ச் ரெடியா? நான் கிளம்பிட்டேன், சீக்கிரம் வா. ரெடி 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 வந்துட்டங்க. இந்தாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. இங்க பாருங்க, சின்ன புள்ள மாதிரி மிச்சம் வச்சுட்டு வராதீங்க. நானே கம்மியா தான் வச்சிருக்கேன், முழுசா சாப்பிடுங்க. நல்லா கம்மியா வச்ச. இப்படி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, நீ குடுக்கற டிஃபன் பாக்ஸ் மாதிரியே நானும் கும்முனா ஆயிருவேன். பரவாயில்ல, ஆகுங்க. சரி, நீ என்ன சொல்றியே, நீ ஒழுங்கா சாப்பிடுறியா? கால் பண்ணும் போதெல்லாம் நான் இனிமேதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்க. டைமுக்கு சாப்பிடு கோகிலா. சரி, அதை விடுங்க. அன்புவையும் ஆனந்தியும் நினைச்சா மனசே பாரமா இருக்கு. சாப்பாடு தண்ணி கூட இறங்க மாட்டேங்குதுங்க. அன்பு ஜெயில எப்படி கஷ்டப்படுறாரோ, அன்புவை நினைச்சு ஆனந்தி எப்படி மனசு நொந்து போயிருக்காளோ. அன்பு இல்லன்னா அந்த வீட்ல ஆனந்திய யாரு பாத்துப்பாங்க? சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஆள் கிடையாதுங்க. நீ ஆனந்தி கிட்ட பேசுறியா இல்லையா? நான் பேசிட்டு தாங்க இருக்கேன். என்ன, அன்புவை தான் போய் பார்க்க முடியல. சகலதான் வர வேணான்னு உறுதியா சொல்லிட்டாரு. இல்லன்னா நம்ம போய் பார்க்காம இருப்போமா? சரி, ஆனந்திய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மனு போட்டு பார்த்துட்டு இருக்காளேன்னு தான் நானும் ஒண்ணு சொல்லல. இன்னும் 2 நாள்ல அன்புவுக்கு அடுத்த வாய்தா இருக்கும்னு ஆனந்தி சொன்னா. அடுத்த வாய்தால எப்படியாவது ஜாமீன் கிடைச்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நிச்சயமா பெயில் கிடைக்கும்னு சத்யவதி மேடம் சொல்லியிருக்காங்க. எப்படியும் சகலைய கோர்ட்டு கூட்டிட்டு வருவாங்க, அப்ப பார்க்கலாம். ஆனந்தி நிச்சயமா சகலைய வெளியே கொண்டு வந்துருவா. அது கனவுல கூட நடக்காது. அம்மா, உள்ள வாங்கம்மா. அத்த, வாங்கத்த வாங்கத்த, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா. உட்காருங்கத்த, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். நில்லு. உன் வீட்ல உட்காந்து காஃபி டிஃபன் சாப்பிட்டு உறவு கொண்டாடிட்டு போக நான் வரல. இந்த நிமிஷத்தோட மொத்த உறவையும் அறுத்து விட்டுட்டு போகணும்னு தான் வந்திருக்கேன். என்னத்த சொல்றீங்க? உறவை அத்துட்டு போகணும்னு சொல்றாங்கல்ல, இன்னும் என்ன அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு இருக்க? இப்படி அத்தை அத்தைன்னு பொய் சத்தியம் பண்ணி இன்னைக்கு எங்க குடும்பத்தையே நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டா உன் தங்கச்சி. அதுவே போதும். எந்த குடும்பத்தையும் அழிக்கிற புத்தி, கெடுக்கிற புத்தி எங்களுக்கு கிடையாது துளசி. எங்க அப்பா அம்மா எங்களை அப்படி வளர்க்கல. அடிச்சி வாய மூடு. வளர்ப்பு பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு உன் குடும்பத்துக்கும் யோகிதை இருக்கா? என் புள்ளைய நான் எப்படி அருமை பெருமையா வளர்த்தன தெரியுமாடி உங்களுக்கெல்லாம்? இப்படி உன் தங்கச்சி மாதிரி ஒருத்திக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் வாழ்க்கை லோல் படும்னு தெரிஞ்சிருந்தா அவனை நான் பெத்திருக்கவே மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களே. என்னடி செஞ்சான் என் புள்ள? என்ன செஞ்சான்? எவன்கிட்டயோ வயித்துல வாங்கிட்டு வந்து நின்னவளுக்கு அவன் கையால தாலி கட்ட வச்சு இன்னைக்கு இப்படி கம்பி என்ன வச்சுட்டீங்களேடி. ஏதோ கெட்ட நேரம் அன்பையும் ஆனந்தியும் ஆட்டி படைக்குதுமா. அன்பு மேல எந்த தப்பு இல்ல நிரூபிச்சு ஆனந்தி சகலை வெளியே கொண்டு வந்துருவாமா. அந்த மகேஷ் கூட சேர்ந்துகிட்டு எல்லாத்தையும் திட்டம் போட்டு செஞ்சிருக்கிறவளே ஆனந்தி தான். ஏய் துளசி, இதுக்கு மேல என் தங்கச்சியை பத்தி ஒரு வார்த்தை பேசின மரியாதை கெட்டுரும். ஏய், உன் தங்கச்சி என் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற கௌரவத்தை பார்த்துட்டு அப்புறம் மரியாதைய பத்தி பேசு. ஆனந்தி காணாம போயிட்டா. அது என்னன்னு தெரியுதா? விவாகரத்து பத்திரத்துல ஆனந்தி கையெழுத்து போட்டு போயிருக்கா. ஆனந்தியோட அக்கா, உங்க கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? அன்பு மாமா விவாகரத்து பத்திரத்துல எப்ப கையெழுத்து போடுறாரோ அப்ப அவ கோர்ட்டுக்கு வருவாளாம். அன்பு மாமாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இதான் சாக்குன்னு திரும்பவும் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டா உன் தங்கச்சி. இல்ல இல்ல, ஆனந்தி இப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல.
அன்புக்கும் ஆனந்திக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனந்தி அன்பு விட்டுட்டு போகவும் மாட்டா. நான் ஒன்னும் நேரம் போகாம உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கல. ஆதாரத்தோட வந்திருக்கேன். அதுல இருக்கிறது உன் தங்கச்சி கையெழுத்து தானே? சொல்லுமா, உன் தங்கச்சி கையெழுத்து தானே? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா இத அவ செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. போதும். வளர்ப்ப பத்தி பேசுறியா? வளர்ப்ப பத்தி உன் அப்பனுக்கு முதல்ல போன போடு. அந்த ஆள் கிட்ட பேசிக்கிறேன்னா. அம்மா அம்மா, அவங்க ஏற்கனவே சகல ஜெயிலுக்கு போனதை நினைச்சும் ஆனந்தியை நினைச்சும் ரொம்ப வேதனையில இருக்காங்க. அவங்க கிட்ட பேச வேணாமா? அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. ஆனந்த் இப்படி எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க வேணா பாருங்க, அவளே வந்துருவா அத்தை. இப்ப அவசரப்பட்டு அம்மா அப்பா கிட்ட பேச வேண்டாம் அத்தை. பாத்தீங்களா அத்தை, இவ்ளோ நேரம் எகிரி எகிரி பேசிட்டு இப்ப பம்புறது. அன்பு மாமா என் அத்தை சுமந்து பெத்த பையன். அவரு ஜெயிலுக்கு போனது என் அத்தைக்கு வேதனையா இல்லையா? அதுவும் அந்த ஆனந்தியால தான் என் மாமா ஜெயிலுக்கு போயிருக்காரு. துளசி, இவங்க கிட்ட எதுக்கு தேவையில்லாம பேசணும்? கோகிலா, இப்ப நீ உங்க அப்பாவுக்கு போன் பண்றியா? இல்ல ஆனந்தி என் வீட்ல இருந்து பணம் நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? துளசி, நீ போலீஸ்க்கு கால் பண்ணு. இல்ல இல்ல வேணாம், நான் அப்பாவுக்கு கால் பண்றேன். பேச்சே பேச்சே, என்னங்க நேரம் ஆகுது பாரு, நான் கிளம்புறேன். இந்தாங்க போன மறந்துட்டீங்க பாருங்க. ஆமா ஆமா. ஏங்க போன வந்தேன்னு வாங்க, அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன்னு பேசிக்கிட்டே நின்னுடாதீங்க. சரி சரி சரி. ஸ்பீக்கர்ல போடு. போன் வருது. கோயிலா கூப்பிடுறா. பேசுங்க. கோயிலா, நல்லா இருக்கியாம்மா?